வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் பிரசாந்த் நீலோடைய இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற என்டிஆர் நீல் ப்ராஜெக்ட். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மூவி டீம் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2 ரிலீஸ் டேட் இதுக்கு முன்னாடி போட்டு இப்போ இது 3வது ரிலீஸ் டேட்டாக படம் வந்து தள்ளி போயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் மாதம் 25 படம் வர மாதிரி இருந்தது. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வருஷம் கிடையாது, அடுத்த வருஷம் ஜூன் தான் நாங்கள் வர போகிறோம், ஜூன் 11 ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிஆருடைய பிறந்தநாளை முன்னிட்டு டீசர் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதையுமே இந்த போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஆன் May 20 அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த என்டிஆர் நீல் ப்ராஜெக்ட்டை பத்தி இப்போ லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, படத்தோடைய டைரக்டர் பிரசாந்த் நீல் இந்த ப்ராஜெக்டை 2ஆ பிரிச்சு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2னு ஸ்பிளிட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண போறாரு, அப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 மொத்தமா 2 பார்ட்டோடைய ஷூட்டிங்குமே எடுத்து முடிக்கிற மாதிரி தான் மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. துரந்தர் ஸ்டைல தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. துரந்தர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 1 and 2 ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அண்ட் ரிலீஸும் பாத்தீங்கன்னா பெரிய கேப் இல்லாம போன வருஷம் டிசம்பர்ல பார்ட் 1 வந்துச்சு, பார்ட் 2 வந்து மார்ச்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்டிஆர் நீல் ப்ராஜெக்டும் 1 and 2க்கு பெரிய கேப் இல்லாமல் ஷார்ட் ஸ்பேனில் ரிலீஸ் பண்ணுற ஒரு பிளான் தான் வச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போ இவங்க போட்டிருக்கிற ரிலீஸ் டேட் வந்து பார்ட் 1 அடுத்த வருஷம் ஜூன் 11 பார்ட் 1 வரும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தோடைய எண்டு டிசம்பரில் கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தோடைய ஸ்டோரி பற்றி வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கன்ஃபார்ம்டாக தெரியல. தெலுங்குல 2005 பிரபாஸ் நடிச்சு ரிலீஸ் ஆன சத்ரபதி அந்த படம் மாதிரியே ஒரு சிமிலர் ஸ்டோரி லைன் தான் பிரசாந்த் நீல் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த படம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த சத்ரபதி படம் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தனுஷ் நடிச்சிருக்கிற கர படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பக்கமும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கர ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லேயே இது இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் இப்படி தான் இருக்க போகுதுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருச்சு. பட் அதை தாண்டி பிளாட் சினாப்சிஸாக இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, திருடனா இருந்து திருந்தி வாழணும் அப்படின்னு நினைக்கிற கரசாமி மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் திருட வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது அவருக்கு ஏற்படுது. அதுக்கு ஒரு காரணம் வந்து அவருடைய பூர்வீக நிலத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னொரு பக்கம் அவர் அப்பாவுடைய கடைசி ஆசைக்காகவும் அவர் வந்து திருட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் அவர் மாட்டினாரா இல்லையா, அதுக்கு நடுவில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, கடைசியாக என்ன ஆச்சுங்கிறதான் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சி பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது அப்படின்னா மறுபடியும் ஃபியூச்சரில் விக்னேஷ் ராஜா தனுஷ் காம்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் ராஜா வந்து மம்முட்டி கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆக்சுவலாக மம்முட்டி அவர் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட ஏதாவது கதை இருந்தால் கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. பட் இவர் விக்னேஷ் ராஜா வந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட கதை இல்லை, அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை நான் ரெடி பண்ணால் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், அவர் வச்சு படம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த காம்பினேஷன் நடந்தாலுமே செமையாக தான் இருக்கும். தனுஷ் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து D55 ஷூட்டிங் வந்து செம ஃபாஸ்ட்டாகவே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வர நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் இல்லைனா ஜூலைக்குள்ளேயே இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக தனுஷ் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு D55லேருந்து ஒரு தரமான அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா D55 உடைய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு கோவில் திருவிழா பேனர், அந்த பேனரில் நிறைய பேருடைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோவாக தனுஷ் அவருடைய ஃபோட்டோ இருக்கு. பேர் பார்த்தீங்கன்னா திருக்குமரன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஸ்பை ஃபிலிம், தனுஷ் வந்து ஒரு ஸ்பையாக நடிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால இந்த திருக்குமரன் அப்படிங்கிற பேர் வந்து அவருடைய ஒரு ஃபேக் நேமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுட்டு வருது. தனுஷ் ஆஸ் அன் ஆக்டரா அவர் நிறைய லைனப்ஸ் வச்சிருக்காரு, நிறைய படங்கள் பண்ண போறாரு. ஆஸ் அ டேரக்டராகவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர் கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுவார், அவ்வளோ கதைகள் எழுதி வச்சிருக்காருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மிருனால் தக்கூரை வச்சு தனுஷ் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் பீரியட் ஃபிலிமாக அந்த படம் வந்து உருவாக போகுது அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக அதுக்கான லுக் டெஸ்ட்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல மிருனால் தக்கூர் வந்து ஒரு காடஸாக ப்ளே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு. சியான் விக்ரம் அடுத்து நடிக்க போற சியான் 63 இப்போ தான் ரீசெண்டாக அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஃபிலிமாக தான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சியான் விக்ரம் ஆசைப்பட்டிருக்காரு. அப்படி தான் இந்த படம் வந்து உருவாக போகுது அப்படின்னு. ஸோ இந்த படத்துலையாவது விண்டேஜ் சியானை வந்து அப்படியே கொண்டு வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே May 1st வீக்கில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணுற பிளானில் தான் வந்து மூவி டீம் இருக்காங்க. ஸோ சியான் விக்ரமை தாண்டி இந்த படத்தில் வேறு யார் யாரெல்லாம் வர
போறா அப்படிங்கிறது ஒவ்வொன்றா தெரிய வரும். இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சர்வம் மாயால பயங்கர ஃபேமஸான ரியா ஷிபு அவங்க தான் இதுக்கு முன்னாடி சியான் விக்ரமோடைய வீரதீர சூரன் பார்ட் 2 படத்தோடைய ப்ரொடியூசர். ஸோ அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அவங்க தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் இருக்குது. டைரக்டர் அட்லியோடைய அடுத்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ சொல்லப்படுற ஒரு பெரிய ரூமர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அட்லி ராக்கா படத்தோடைய ஒர்க்கில் இருக்காரு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒர்க் முடியறதுக்கே இன்னும் டைம் ஆகும். படம் அடுத்த வருஷம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ராக்கா முடிச்சுட்டு அட்லி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷாருக் கான் கூட சேர்ந்து ஜவான் பார்ட் 2 தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ ஜவான் 2 ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்ஆர்கே வந்து இப்போ கிங் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கிங் முடிச்சுட்டு அவர் அடுத்து ஜவான் 2 தான் போற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. பட் இப்போதைக்கு அதை கன்ஃபார்மாக நம்மளால சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் ராக்காவுடைய ஒர்க் முடியணும், அதுக்கப்புறமா தான் அட்லி என்ன பண்ண போறாரு ஏதுங்கிறது நமக்கு தெரிய வரும். ஷாருக் கானுமே கிங் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கிங் இந்த வருஷம் எண்டில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதுல இன்னொரு பெரிய நியூஸா என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது ராக்கால வந்து ஷாருக்கான ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்க்கு கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு ரூமர் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ என்ன ரூமர் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, ஜவான் 2ல அல்லு அர்ஜுனை ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்க்கு கொண்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு டாக் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரூமரா உண்மையா நடக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஷாருக் கானும் அவருடைய பொண்ணும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கர கிராண்டான ஒரு ப்ராஜெக்டாக உருவாயிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோடைய ப்ரீ பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் கேட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய நம்பர்ஸாக வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து பிஸ்னஸ் பண்ணோம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸுமே வந்து பெரிய நம்பர்ஸை வந்து கிரியேட் பண்ண போகுது. ஸோ இந்த கிங் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அனிருத் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஜவானை தொடர்ந்து 2வது முறையாக ஷாருக் கான் படத்துக்கு ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தோடைய மியூசிக்கில் சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சாங்க்கு வந்து எட் ஷீரன் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எப்படி இதுக்கு முன்னாடி ஷாருக் கானுடைய ராவன் படத்தில் ஏகான் ஒரு பாட்டு பாடியிருந்தாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் எட் ஷீரனை கொண்டு வரதுக்கான பிளான்ஸ் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை எட் ஷீரன் வந்து வரல, அவரால் பாட முடியல அப்படின்னாலுமே வேற ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல் சிங்கரை வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வழியா மூவி டீம் மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு கேக் வெட்டிட்டாங்க. அந்த ஸ்டில்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பார்த்த அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் ரவி இருக்காரு, யோ மிலிட்ரி நீ எங்கேயா இங்க அப்படிங்கிற மூமெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும். ஒன்று ஜெயிலர் கிளைமேக்ஸில் வந்து அவர் சாகலை, அவர் உயிர் பொழைச்சிட்டாரு, அவரை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேரக்டர் வந்து பார்ட் 2ல கண்டினியூ ஆகலாம். அப்படி இல்லைனா பார்ட் 2 ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் அவர் வர மாதிரி வந்து இருக்கணும். ஆக்சுவலாக ஜெயிலர் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ப்ரீக்வல் ப்ளஸ் சீக்வலாக தான் இந்த படத்தை வந்து நெல்சன் எடுத்திருக்காரு. ஷாருக் கான் இந்த படத்தில் செமையான ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தார். பட் கடைசியில் அவரால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் மூவி டீம் வந்து அந்த கேமியோக்கு வேற யாரை கொண்டு வரலாங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேரை வந்து தேடினாங்க. பட் எதுவுமே ஃபைனலைஸ் ஆன மாதிரி தெரியல. இப்போ ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த கேமியோவை கம்ப்ளீட்டாக தூக்கியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஜெயிலர் 2 படத்தோடைய ஓடிடி டீல பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 வாங்கின அமேசான் பிரைம் தான் பார்ட் 2வையும் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ தொகைக்குன்னு பார்க்கும்போது 160 கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் கன்ஃபார்ம்டு உண்மையாக இருந்தது அப்படின்னா இதுதான் ஹையஸ்ட் டீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டாரோடைய கூலி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே 120 கோடிக்குள்ளே தான் வந்து டீல் போச்சு. அண்ட் விஜயோடைய ஜனநாயகனாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 110லேருந்து 120 கோடிக்குள்ளே தான். இந்த படத்துக்கு தான் 160 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயிலர் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதே அமேசான் பிரைம் வந்து 75 கோடிக்கு தான் வந்து வாங்கினாங்க. ஸோ படம் ஆகஸ்ட் மந்த் தான் ரிலீஸ் ஆக போது. இப்போ ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சிருச்சுங்கிறதுனால மே மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட் படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.